போன்ற ஒரு மனிதர் அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்காதா இந்த மக்களுக்கு? இல்லை சார், எனக்கு அதில் வந்து எனக்கு உடன்பாடே நிச்சயமாக நான் அரசியலில் ஜெயிக்க மாட்டேன். வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், ஒரு ப்ராஜெக்ட்லேயும் ஜெயிச்சிட்டேன், மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். எல்லா விஷயமும் வீட்டு விஷயங்களை அவருடைய மகன்கள்ட்டெலாம் டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவார். எல்லாருடைய முடிவு வேறு மாதிரி இருந்து என் முடிவு வேறு மாதிரி இருந்தால் என்னுடைய முடிவு தான் அவர் தொடருவார். நிறுவனத்துலேயும் சரி, வீட்டிலையும் சரி. அப்படிப்பட்ட யோசனைகள் மட்டும்தான் நான் செய்வேன். என் சுயநலமான எந்த முடிவும் சொல்ல மாட்டேன். அப்போ என்னுடைய தொடர்ச்சி அந்த இவர் இறந்தது ஐரோப்பாவில், அப்பொழுது நான் இந்தியாவில். இவர் என்ன சொல்லி சென்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பின்னால் அவருடைய நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டது, எந்த காலத்திலும் சபாவை கைவிட்டு விடாதீர்கள், சபா வார்த்தை மீறி நடக்காதீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். காரணம், இன்று இங்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். நான் எப்படி நடுத்தர வர்க்கத்தின் கீழ்த்தட்டிலிருந்து கிளம்பியவனோ அவர்களும் அப்படித்தான். அதனால தான் அப்படி இருந்தது. இன்று நாடு போற்றும் ஒரு குடும்பமாக அவர்கள் திகழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தொடக்கமும் ஏறத்தாழ என்னுடைய தொடக்கம் போல தான். இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் நானும் என்பதால், அவரும் துணிச்சல்காரர், நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியவர், சிறந்த சிந்தனைவாதி இருப்பினும் பல அரசாங்க நிகழ்ச்சிகளில் எங்களுக்கு பாராட்டு கூட்டம் நடக்கும்பொழுது பொதுவாக அரேபியர்கள் மிகவும் சுயகௌரவம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பாராட்டு கூட்டங்கள் நடக்கும் பொழுது அரசாங்க அதிகாரிகளும் அவரை பாராட்டும் பொழுது இந்த பாராட்டு என்னுடைய பாஸ் என் அருகில் இருக்கும் சபாவுக்கு தான் என்று ஓப்பன் மீட்டிங்கில் சொல்லுவார்.